இந்த உதிரப்போக்குனால என்னால் தாங்கவே முடியல. என்னால் யாருன்னு எங்கள் பசங்க கையில் சொன்னேன், நீங்கள் வாமா ஆஸ்பத்திரிக்கு போகலாம். நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நான் வரமாட்டேம்மா, இருமா நான் பாஸ்டர்னு சொல்லி ஜெபம் பண்ண. நான் பாஸ்டர்னு கூட சொல்லலை. நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு வாரம் திருவிருந்து ஏற்றுட்டு பாஸ்டர்கிட்ட சொல்லவே இல்லை. நான் ஜெபம் பண்ணிக்கின்னு போனேன். ஏசப்பா இந்த உதிரப்போக்கு எனக்கு நின்றுன்னு ஏசப்பா, என்னால் முடியல ஏசப்பா, எனக்கு மருந்து நீங்கள் தான் ஏசப்பா இருக்கிறீங்க, உண்மை விட்டால் எனக்கு யாருமே இல்லை ஏசப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை வேண்டிக்கின்னு போயிட்டேன். போயிட்டு ஒரு மறுநாளே எனக்கு அந்த இதுவும் நின்றுடுச்சு, அந்த உதிரப்போக்கு நின்றுடுச்சு எனக்கு. அப்புறமா பாஸ்டர் நான் ஃபோன் பண்ணி பாஸ்டர் அம்மாண்ட சொல்லலான்னு பார்த்தா, அப்புறமா பாஸ்டர் ஃபோன் பண்ணேன். நான் பாஸ்டர் இதுமாரி ஆகிடுச்சு எனக்கு, நான் சாட்சி சொன்னேன் வேண்டிக்கினேன், நான் சாட்சி சொல்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருந்துச்சு. என்னால் தாக்க முடியல, சோர்வு பயங்கரமாக வந்துச்சு. கை காலெல்லாம் என்னால் வேலையே பார்க்க முடியல. அப்படியே படுத்துக்கினே இருந்தேன் நான் கடைக்குள்ளே. என்னால் ஏந்துக்கவே முடியல. என்னால் அப்படி இருந்தேன் நான். எனக்கு ஆண்டவர் எனக்கு மகிமையாக வந்து அந்த உதிர்ப்போக்கு அந்த ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு வந்து ஆண்டவர் என்னை வேண்டின்னு போன மாதம் எனக்கு நின்று உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. நல்லா நான் ஆட்டிவிட்டாக இருக்கேன். எப்போவுமே இருக்கிற மாதிரி இப்போ இருக்கேன். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகம் கொடுக்கிற தேவன் அவர். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இரத்த உதிரப்போக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஆண்டவர் நம்முடைய சபையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சுகத்தின் தேவன், சுகம் கொடுக்கிற தேவன். இங்கே உட்கார்ந்திருக்கிற யாராக இருந்தாலும் உண்மையாக கர்த்தரை தேடும் பொழுது அங்கே கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார்.